சுப்பு சுப்பு, வாங்க மாமா. வரேம்மா சுந்தரி. சுப்பு இருக்கானாமா? வீட்டில் இல்லை மாமா, வெளியே போயிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை சுந்தரி, புண்ணாக்கு முட்டை வந்து இறங்கியிருக்கு, அது தூக்கி உள்ளே போடணும். அதான் சுப்பு இருந்தா கூப்பிடலான்ட்டு வந்தேன். ஏன் மாமா, அந்த ஆள் வீட்டிலே ஒரு வேலை செய்யாது, இதில் எப்படி புண்ணாக்கு முட்டையை வந்து எடுத்து போடும்? சுந்தரி நீ கொஞ்சம் சொல்லுமா, சொல்லி வர சொல்லுமா. வேற ஆள் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். சரி மாமா, அந்த ஆள் சும்மா கூப்பிட்டா வராது. ஒரு தந்தூரி ஃபுல் வாங்கி தரேன்னு சொல்லுங்க, உடனே ஒடியாந்துரும். அவ்வளோதானம்மா, நானே செஞ்சு கொடுத்துறேன். என்னையா சித்துப்பு இந்த பக்கம் வந்திருக்கா? சுப்பு வந்துட்டியாடா? யோ, நான் வர்றது இருக்கட்டும், நீ என்ன இங்கிட்டு? சுப்பு, புண்ணாக்கு முட்டை வந்து இறங்கியிருக்கு, அதை சத்த எடுத்து உள்ள போடுறான். என்னது, புண்ணாக்கு முட்டையை நான் எடுத்து உள்ள பண்ணுமா? சித்தப்பு, என்னைய பார்த்து புண்ணாக்கு முட்டை எடுத்து போட சொல்கிறேன்? நான்லாம் எவ்வளோ பெரிய ஆளு? ஆமாம், இவர் பெரிய அமெரிக்க அதிபர். உனையெல்லாம் கட்டினா எங்கிட்ட அதிபர் ஆகுறது? ஆணியை கூட பிடுங்க முடியாது. யோ, ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா அடிச்சு பிரிச்சு போடுவேன். பிரிச்சு ஒழுங்கா எங்கள் மாமா சொல்கிற வேலையை கேளியா? மாமா, இந்த ஆள் வருவார், கூட்டிகிட்டு போங்க. டேய் சுப்பு, வாடா, அந்த புண்ணாக்கு முட்டையை எடுத்து உள்ள போடுறேன். உனக்கு தந்தூரி சிக்கன் செஞ்சு தரேன்டா. என்னது, தந்தூரியா? யோ, கண்டிப்பா செஞ்சு கொடுப்பீலையா? ஏன்னா உங்க குடும்பத்தெல்லாம் நம்ப முடியாதியா? டேய் வாடா. சரி சரி போ, வரேன். தந்தூரி சிக்கன் செஞ்சு தரானா? சரி, அப்படியே சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். சுப்பு, இந்த மூட்டையை தான் வீட்டுக்குள்ள போட்டுறேன். சித்தப்ப, நான் பார்த்துக்கிறேயா, நீ போய் தந்தூரி செய்கிற வேலையை ஆரம்பிப்போ. சரி சுப்பு, சரி சுப்பு, எல்லாத்தையும் எடுத்து உள்ள அடுக்கி வச்சிரு. யோ போயா, எனக்கு தெரியும். ஏம்மா, என்ன கணக்குது? புண்ணாக்கு முட்டையா இல்லை அரிசி முட்டையான்னு தெரியல. சுப்பு, கல்லை தூக்கி போட சொன்னா கூட பரவாயில்ல, தூக்கி போட்டு இன்னைக்கு இந்த ஆள் வீட்டில் தந்தூரி சிக்கனை சாப்பிட்டு தான் போகணும். தூக்கு தூக்கு, உன்னால முடியும். வாசப்படியே வேற இத்தனை வச்சிருக்கேன் அந்த ஆளு. சுப்பு, பரவாயில்லடா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன், சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டா. சரி சரி, விடு விடு, அந்த போல எதுக்கு பேசிக்கிட்டு. என்ன, தந்தூரி ரெடி ஆயிடுச்சா? இன்னும் இல்லடா சுப்பு. சித்தப்ப, இன்னும் ஒரு மூட்டை இருக்கு, நான் எடுத்து உள்ள போடுறேன், நீ அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டு வா. போ போயா, நின்றுகிட்டே இருக்காதையா. என்னையா, ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் சுட சுட ரெடி ஆச்சு சுப்பு. சரி, நான் வெளியே அந்த திண்ணையில உட்காறேன், கொண்டு வா. சரி சரி, நீ போய் உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். சுப்பு, இந்தா சுப்பு, கொண்டையா கொண்டையா. மாமா, அட திரும்பாத. ஐயோ, திரும்பிட்டானே. இவ எங்க இங்க வந்தா? வாமா சுந்தரி. அது இந்த ஆள் ஒழுங்கா வேலை பார்க்குதான்னு பார்க்க வந்தேன் மாமா. ஏமா, அதெல்லாம் சட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டாமா. சுந்தரி, நீ எதுக்கு இங்க வந்த? நான் வந்திருப்பேன்ல. யோ போறியா? அது என்னது மாமா? சுந்தரி, தந்தூரி சிக்கனு சுப்புக்கு. ஐய மாமா, இந்த ஆளு கொலஸ்ட்ரால் இருக்கு மாமா, அதெல்லாம் சாப்பிடாது. கொண்டாங்க. ஐய, கொலஸ்ட்ராலா? அது கெட்ட போயிடுதுல. சரிம்மா, இந்த நீ எடுத்துட்டு போய் சாப்பிடு. சரி மாமா, நான் போயிட்டு வரேன். யோ சீக்கிரமா வா. ஐயோ, தந்தூரி போச்சே. டேய், ஏன்டா அப்படி ஓடுற? சித்தப்பு, ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அடுத்து வேலை இல்லைன்னு கூப்பிடு, அப்புறம் பார்த்துக்கிறேன் உனிய. ஐயோ, நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்களே, ஒத்த எலும்பு கூட மிஞ்சாதே. நல்லா இருக்கு, சுந்தரி செஞ்சாவே அது நல்லா இருக்கும். டேய் சுப்பு, என்னையா திங்கிற? என்னது, திட்டனா? திட்டலடா, சிக்கன் திங்கிறியா? ஆரம்பிச்சுட்டாங்க போலியே. ஆமாடா, கொஞ்சம் ஆறி போச்சு. ஐயோ, இந்த ஆள் வேற. டேய், எங்கடா போற? இந்த ஆளை. யோ மம்புட்டி, போறவனை ஏன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற? டேய், இந்தா திங்கிறேன், தின்றா. சரி கொண்டா. டேய், எச்சி வச்சுட்டேன்டா. யோ,
ஆனா நீ எல்லாம் மனுஷனே இல்லையா? நான் போயிட்டு வரேன், உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன் இப்படி ஓடுறேன்? ஏமா நல்லா இருக்குல்ல? ஆமா சுந்தரி, நல்ல காரம் ஜாரமா டேஸ்டா இருக்கு. ஆமா சுந்தரி, லெக் பீஸ் அல்டிமேட். அப்பாடா வச்சிருக்காங்க, டக்குன்னு ஓடி போய் ஒரு பீஸ் எடுத்துட வேண்டியதான். அடப்பாவீங்களா, வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள ஒரு எட்டு வைக்கணும்னு தின்ட்டீங்க. இது என்ன வாயா இல்ல வாய்க்காடா? ஏ சுந்தரி. யோ ஏயா இப்ப கத்திட்டு இருக்க? கஷ்டப்பட்டு நான் புண்ணாக்கு முட்டையை தூக்கி போட்டு சாப்பிடலான்னு உட்காந்துருந்தேன், நீ அதை பிடிக்கிட்டு வந்துட்ட. யோ அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு காலையிலேருந்து தந்தூரி சிக்கன் சாப்பிடணும் போல இருந்துச்சு. கரெக்டாக எங்கள் மாமா வந்தாரா, அதான் உன்னைய வேலைக்கு அமிச்சு தந்தூரி சிக்கன் வாங்கி எங்கள் குடும்பமே நல்லா சாப்பிட்டோம். உனக்கு இருக்கியா? அப்பாடா இருக்கா, சரி போய் எடுத்துட்டு வா போ. பழைய சோறு இருக்கு, போய் தின்னு போ. என்னது பழைய சோறா? சுந்தரி நீ செய்யறதே சரியில்லை. எனக்கு பழைய சோறு, உங்களுக்குலாம் தந்தூரி சிக்கனா? இவன் ஏன் அப்படி கத்திட்டு கிடக்குறேன்? போ சொல்லு. என்னது போ சொல்லா? உங்க வீட்டுல தட்டக்கானா நான் கத்தலைங்க, நான் உழைச்சு சம்பாரிச்ச தந்தூரி சிக்கனை காணான்னு கத்துறேன். உழைச்சிட்டானா, பெரிய உழைச்சிட்டான், ஊர்ல இல்லாத உழைப்பு. மருமையன் கொஞ்ச நாள் மதிக்குதுங்களா அந்த கிளவிய? யோ இந்தாயா பழைய சோறும் முள்ளங்கி ஊறுகாய் இருக்கு, சாப்பிடு. என்னது முள்ளங்கி ஊறுகாயும் பழைய சோறுமா? அதை நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேணாம் போ. நான் போயிட்டு வரேன். பழைய சோறு நல்லா இருக்கு, அது முள்ளங்கி ஊறுகாய் எவ்வளோ டேஸ்டா இருக்கு, என் மக வச்சது. ஐயா சரி என்ன பண்றது, அந்த பழைய சோத்தனாலும் சாப்பிட்டு கோவப்படுவான். சரி சுந்தரி, அந்த பழைய சோத்தனாலும் கொடு, சாப்பிட்றேன். டேய் பழைய சோறு இல்லடா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல, நீ நைட் சாப்பிட்டுக்க. அடப்பாவி, இது என்ன வயிறா இல்ல வாய்க்காலையா போட்டுக்கிட்டே இருக்க? யோ மாமனாரே குடியா, பழைய சோத்த குடியா, அது எனக்கு வச்சதானியா, குடியா. யோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்க, போயா நைட்டு வந்து சாப்பிட்டுக்கியா. சே, நல்ல குடும்பத்தில் வந்து நான் பொண்ணு கட்டியிருக்கேன், ஒரு பழைய சொத்தை கூட விட மாட்டேங்கிறாங்க. எப்பா அந்த ஆள் கிடக்குது, நீங்க நல்லா சாப்பிடுங்கப்பா. அது கிடக்குறியாம்மா, இப்படியே கொஞ்சம் முள்ளங்கி ஊறுகாய் எடுத்துட்டு வா, நல்லா இருக்கு. சே, மனுஷன் இருந்தாலும் ஒரு முள்ளங்கி ஊறுகாய் கூட விட மாட்டேங்கிறேன். யோ நீ இன்னும் போலையா? நைட்டு வா சாப்பாட்டுக்கு போ. என்னது போவா? சுந்தரி நான் உன் புருஷன். தெரியுது தெரியுது, யாரு இப்போ இல்லைன்னு சொன்னா? போயா, போயிட்டு வாயா நைட்டு. உன்ட்டெல்லாம் பேச முடியாது சுந்தரி, நான் போயிட்டு வரேன், கோவமா கிளம்புறேன். கோவப்படுறானா, பெரிய கோவம், போட. சுப்பு, இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் உனக்கு பழைய சோறு கூட மிஞ்சாது போலடா. மனுஷங்கன்னா கொஞ்ச நாள் ஈவரக்க இருக்கணும், மனுஷனை பட்னி போறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. பாருங்க மக்களே, என் நிலைமைய, நான் உழைச்சி சம்பாதிச்சது கூட சாப்பிட முடிய மாட்டேங்குது. அதை கூட விடுங்க, இந்த ஆளு என் மாமனாரு இந்த பழைய சோத்தை கூட விட மாட்டேங்கிறேன். சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.